எல்லா பெண்களுக்கும் இருக்க ஒரு ஆசை என்னென்னா, நம்ம வீட்டை ஒவ்வொன்றா எப்படி மாற்றினா எப்படி அழகாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் எப்போதுமே இருக்கும். முக்கியமாக வந்து எனக்கு அந்த கேரக்டர் ரொம்பவே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு முறையும் மாற்றி மாற்றி வச்சு பார்ப்பேன். இப்படி பண்ணால் அழகாக இருக்குமா, இப்படி பண்ணால் அழகாக இருக்குமா, இதை நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து யோசித்து மாற்றி மாற்றி பார்ப்பேன். ஏன்னா கொஞ்ச நாள் நம்ம மாற்றி பார்க்கும்போது அந்த இடம் லுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நமக்கும் வந்து ஒரு ப்ளசண்ட்டாக பாசிட்டிவ் எனர்ஜியும் நமக்கு கிடைக்கும். அதனால் வந்து மீஷோவில் ஃப்ளிப்கார்ட்டில் நான் சில ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் வீட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக. அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு, தமிழ் நியூ இயருக்கு முன்னாடி நாள் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறனால வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்தது. அப்படியே அதையோடு சேர்த்து உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நியூ இயர்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு வேலை இருக்கிறது எல்லாமே என்னென்னா நிலவாசலும் பூஜை ரூம்லேயும் தான். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நிலவாசலில் எல்லாத்தையும் துடைச்சி விட்டு முன்னாடி இருந்த மஞ்சள் குங்குமம்லாம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம உள்ளே வந்து எல்லா வீட்டையும் வந்து நம்ம மாப் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே இருக்க தொட்டி செடிக்கெலாம் வந்து கீழேயே தரையிலே இருக்கும் போது நம்ம வாஷ் பண்ணும் போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதனால் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் மீஷோவில் 2 இதுலேயுமே பார்த்துருந்தேன். எனக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கொஞ்சம் ரேட் கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சு. சரி அதுலேயே ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு அதில் வந்து அந்த ஸ்டாண்டு வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். நான் வந்து 4 ஸ்டாண்டு வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அதில் ஆப்ஷனில் இருக்குது நமக்கு 2 வேணும்னா 4 இல்லை 8 அந்த மாதிரி ஆப்ஷனில் நம்ம எத்தனை வேணுமோ அத்தனைக்கு நம்ம வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் வேரி ஆகும். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டாண்டு வந்து குவாலிட்டி நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டேன். ஆனால் வந்த பிறகு சரி நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு ரிட்டர்ன் போடலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டேன். ஏன்னா வாங்குகிற ப்ராடக்ட் வெயிட்டு தாங்கணும்ல. இந்த நடுவில் வீடியோவும் எடுக்க விட மாட்டேங்குது பசங்க. நடுவில் ஓடிட்டு இருந்தாங்க. சரி அவங்களையும் மீறி கொஞ்சம் வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பைப்பில் தண்ணி ஊற்றும் போது செடியெல்லாம் வந்து கீரை தரையோடு இருக்கும் போது நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதேவே ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கூட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மூவ் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம வந்து கூட்டவும் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாஷ் பண்ணும் போதும் நமக்கு தண்ணி வந்து அடித்து கழுவும் போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். அப்படிங்கிறனால தான் ஒரு சாம்பிளுக்கு 4 ப்ராடக்ட் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். 4 ஸ்டாண்டு இருக்கிற மாதிரி. அது வந்த பிறகு அதை வச்ச பிறகு எனக்கு அந்த இடமே லுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆனிச்சு. ஏன்னா தரையாக இருக்கிறதுக்கும் கொஞ்சம் ஸ்டாண்டு வச்சு மேலே ஹைட் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்துச்சு. ஸோ அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சரி நெக்ஸ்ட்டு வந்து செடியெல்லாம் நம்ம வாங்கின பிறகு திரும்ப அதை ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என் மைண்டில் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். இந்த ப்ராடக்ட் நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. செடிகள் வளர்க்குறவங்களுக்கு இதே மாதிரி மாடியில் டெரஸ் இருக்கவங்களுக்கும் இந்த ஸ்டாண்டு வச்சு நம்ம வைக்கும் போது ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. கூட்டமும் வந்து நமக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் வைக்கிற இடம் வந்து முன்னாடி ஸ்டார்டிங்கில் அதில் செடியெல்லாம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வெயில் பட்டு எனக்கு வந்து செடியெல்லாம் சீக்கிரமாகவே வீணாக போயிடுது. சரி அது அந்த இடத்துலையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த ரொம்ப நாளாகவே நான் எதுவுமே பண்ணாமே விட்டுட்டேன். சரி இப்போ நம்ம அதை சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அங்கே இருக்க டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கிராஸ் மேட் போட்டு அது மேலே ஒரு தொட்டி செடியை வச்சுட்டு 2 பக்கமும் வந்து இந்த கோயிலில் வந்து நான் வந்து விநாயகர் வந்து அந்த யானை இது வந்து வாங்கியிருந்தேன். அதை 2 பக்கமும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து இந்த பிளாஸ்டிக்கில் வந்து லீஃப் இருக்கும்ல, மணி பிளான்ட் லீவ்ஸை வந்து அதில் வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து தொங்க விட்ட பிறகு அந்த இடமும் லுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆனிச்சு. பார்க்கவும் அழகாக இருந்தது. கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளே வந்து நம்ம மாற்றி மாற்றி வைக்கும் போதே அதோட லுக்கு வந்து கொஞ்சம் வந்து நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு திரும்ப மைண்டு மாறும் போது அதை சேஞ்ச் பண்ணி இன்னொரு பக்கம் நம்ம வச்சு பார்க்கலாமேன்னு தான் மைண்டு தோணும். அதுக்கப்புறம் இந்த செடி வந்து நான் வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா ரியல் பிளான்ஸ் வாங்குகிறோம் நல்லா இருக்குமா அப்படிங்கிற டவுட்டை தான் வாங்கினேன். ரியலாகவே ரொம்பவே சூப்பராகவே இருந்தது. நல்லாவும் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் டேமேஜ் வேறு ஆயிருமோ, பிளாஸ்டிக் அந்த பவுல் வந்து உடஞ்சிருமோ அப்படிங்கிற டவுட்டில் தான் இருந்தேன். பட் நல்லாவே இருந்தது. அந்த இதையும் வந்து நான் ரெடி பண்ணி மேலே வந்து டிவி ஸ்டாண்ட் யூனிட்டுக்கு மேலே வச்சுருந்தேன். அதுவும் பார்க்க அழகாக இருந்தது. இந்த இடத்துல வந்து இந்த ஸ்க்ரீன் இது வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு அந்த இடம் ரொம்ப பிளாங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல இதை போட்ட பிறகு அந்த லுக்கே மாறிடுச்சு. இந்த ப்ராடக்ட்டை நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன். கொஞ்சம் ரேட் அதிகம் தான், 400 சம்திங். நான் வாங்கும்போது கொஞ்சம் ஆஃபரில் வாங்கினேன். அதுக்கப்புறம் திரும்ப ரேட் அதிகமாகிடுச்சு. எனக்கு இந்த ப்ராடக்ட்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி. இந்த உட்டன் ஸ்டாண்டும் ரொம்பவே லுக்கும் நல்லா இருந்துச்சு. ப்ராடக்ட்டோட வந்து குவாலிட்டியும் சூப்பராக இருந்தது. எனக்கு அந்த இடத்துல அதை வச்ச பிறகு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த 4 ப்ராடக்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டேன். வச்ச பிறகு அந்த இடமும் லுக்கும் ரொம்பவே சேஞ்ச் ஆனிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.